வானவன் மாதேவியின் வயிற்றில் உதித்த மாவீரனும் ராஜராஜ சோழனின் பராக்கிரமத்திற்கு பறைசாற்ற பிறந்த வீரமகனான ராஜேந்திர சோழன் கங்கை வரை சென்று பல போர்களை நடத்தி வெற்றி கண்டு கங்கை நீரை கொண்டு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் என்ற புதிய தலைநகரை உருவாக்கினார். கிபி 1044 வரை சோழ பேரரசின் தலைநகராக விளங்கியது கங்கை கொண்ட சோழபுரம். போரில் அடைந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் சுமார் 20,000 போர்ப்பிணை கைதிகளை கொண்டு ஒரு மாபெரும் கோவிலை எழுப்பினார் அந்த பேரரசர். இந்த கோவிலின் கட்டுமான பணிகள் சுமார் 20 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கோவில் முழுமையாக கட்டி முடிப்பதற்கு முன்பு ராஜேந்திர சோழன் இறந்துவிட்டார். அவரை தொடர்ந்து கோவிலின் மீதமுள்ள வேலைகளை பாண்டிய மன்னர்கள் தொடர்ந்ததாகவும் கோவிலில் உள்ள சிலைகளுக்கும் சுவர்களுக்கும் நாயக்கர் ஆட்சி காலத்தில் வர்ணம் தீட்டப்பட்டு கட்டுமான பணி நிறைவடைந்ததாக கல்வெட்டு ஆய்வுகள் கூறுகின்றன. சுமார் 186 அடி உயரம் கொண்ட இந்த கோவிலின் மூலவராக சிவன் வீற்றிருக்கிறார். ஒரே கல்லால் செய்யப்பட்ட மூலவரின் சிவலிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிவலிங்கத்தின் மீது ஒரு ஜாடி அமைக்கப்பட்டு அந்த ஜாடியில் கங்கை நீர் கலந்து அது எப்பொழுதும் லிங்கத்தின் மீது விழும்படியான ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளனர். கோவிலின் மேற்கு பகுதியில் சுமார் 724 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஏரி வெட்டப்பட்டு கங்கையில் இருந்து நீர் கொண்டு வந்து அந்த ஏரியில் கலக்கப்பட்டுள்ளது. கடுமையான வெயில் காலத்தில் இந்த கோவிலின் கருவறை குளுமையாகவும் மழை மற்றும் குளிர்காலங்களில் மிதமான வெப்பத்தோடும் இருக்கிறது. அதற்கு காரணம் இந்த கோவிலின் கருவறைகளில் சந்திரகாந்த கற்கள் பொருத்தப்பட்டிருப்பதே என்று சொல்லப்படுகிறது. 1000 ஆண்டுகள் கடந்தும் ராஜேந்திர சோழனின் வீரத்தையும் புகழையும் பறைசாற்றிக் கொண்டு கம்பீரமாய் நிற்கும் இந்த கோவிலின் சிற்பங்கள் அனைத்தும் அவ்வளவு நுணுக்கமாய் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த சிற்பங்களின் ஆவரணங்கள் இன்றளவும் கூட புது புது நகைகள் செய்வதற்கு மாதிரியாய் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. இங்குள்ள மூலஸ்தானத்திலிருந்து சுமார் 400 அடி தூரத்தில் ஒரு நந்தி சிலை உள்ளது. பகல் நேரங்களில் இந்த நந்தி சிலையின் நெற்றியில் சூரிய ஒளிபட்டு அந்த ஒளி கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது பிரதிபலிக்கும்படி அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள கோபுர கலசத்தில் சூரிய ஒளி பட்டாலும் அதன் நிழல் கீழே விழாதபடி வடிவமைக்கப்பட்டுள்ளது. மற்ற கோவில்களைப் போல் அல்லாமல் இங்கு நவகிரகத்தின் சிலைகள் அனைத்தும் தாமரைப்பூ வடிவில் ஒரே கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 6 அடி முதல் 9 அடி வரை கொண்ட தடிமான கருங்கற்களால் கோவிலின் சுற்றுச்சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் வடகிழக்கில் சிங்கமுக கிணறு ஒன்று உள்ளது. இந்த கிணறு அரசகுல பெண்கள் பயன்படுத்தும் வகையிலும் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாதவாறும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த கோவில் மத்திய அரசின் தொல்பொருள் ஆராய்ச்சி துறையின் பராமரிப்பில் உள்ளது. 85 ஆண்டுகளுக்கு பிறகு பல கோடி ரூபாய் செலவில் கோவிலில் உள்ள சிற்பங்கள் மற்றும் கோபுரங்கள் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் சிறப்பாய் நடைபெற்றது. இந்த கோவிலின் வடிவமைப்பை பார்க்கும் போது 1000 ஆண்டுகள் அல்ல, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இது ராஜேந்திர சோழனின் புகழை பறைசாற்றிக் கொண்டு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.